அதை நம்பி தான் ஏமாந்தேன். ஒரு டீக்கு எவ்வளோ காசு இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க, நமக்கு எவ்வளோ ஆகும், பால் காசு, எலக்ட்ரிசிட்டி காசு, கேஸ் காசு, சக்கரை. பொருளை விற்கிறது பிரச்சனை இல்லை கைஸ், பொருளை விற்றாலும் லாபம் வராது. அந்த பொருளை வச்சு மட்டுமே அவங்க கொடுக்குற வேல்யூ வச்சு மட்டுமே எதுவும் வளராது. ஆனால் இறங்கி வேலை பார்க்கணும். என்ன அது வந்து இறங்கினா அவர் என்ன எதை மீன் பண்ணுறாருன்னு புரியும். ஒரு ஹோட்டல் பிஸ்னஸில் இறங்கி வேலை பார்க்கணும்னா என்ன, உங்களோட பெர்ஸ்பெக்டிவே எப்படி அப்படின்னா, நான் ஒரு கடை வச்சுருக்கேன், நான் ஓனரு, இவங்கெல்லாம் எனக்கு கீழே. இந்த மைண்ட் செட் இருக்கிற எந்த பிஸ்னஸும் ஓடுறதில்ல. வெல்கம் டு சோலோ சாண்டி விலாக்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ. என்னடா வராத ஒருத்தன் வந்திருக்கானே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நானும் அதான் நினைக்கிறேன், வராத ஒருத்தன் வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஜய் டிவியில் அந்த ஃப்ரான்ச்சைசி ஸ்கேமும் அது போக ஃபுட்டுக்கு நடந்த ஸ்கேமும் வந்து பார்த்தோம்னா இருக்குல்ல. ஸோ அதை எடுத்து தான் வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாக போட்டு தாக்க போகிறோம். ₹1,00,000 சம்பாதிக்கலான்னு சொன்னாங்க. அதை நம்பி தான் ஏமாந்தேன். அது ஒரு ஸ்கேம் சார். ₹1,50,000 பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ₹10,00,000 வரைக்கும் எடுத்து விட்டுருவாங்க. ஃப்ரான்ச்சைசி அப்படிங்கிற ஒரு கான்செப்டே எவ்வளோ வந்து ஒரு எம்எல்எம் மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம். சார் அவர் போட்ட ரீல்ஸை பார்த்து தான் நான் வந்தேன். அவர் சொன்னது என்ன தெரியுங்களா, ₹1,50,000. அது நீங்கள் தானே. அது போக யாரோ ஒருத்தவங்க வந்து நீங்கள் ஷாப் ஓப்பன் பண்ண போகிறீங்க, இல்லை வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணணும் ஐடியா இருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஏதோ ஒரு குட்டி நாலேஜ் வரும். நான் வந்து பெரிய ஆளாக இல்லை, பட் எனக்கு தெரிஞ்ச நாலேஜும் எனக்கு சுற்றி முற்றி என்னென்னலாம் இருக்குதோ, என்னென்னலாம் பார்த்துருப்பணும், அதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க போகலாம். நம்ம ஏரியாவிலேயே பொதுவாக பார்த்துருப்போம், திடீர்னு ரொம்ப நாளாக வச்சுட்டு இருந்த ஒரு சேட்டா கடையை தாண்டி கலர்ஃபுல்லாக ஒரு கடை வந்து இடத்துல லேண்ட் ஆகும். நம்ம பார்த்தோன்னே கலர்ஃபுல்லாக இருக்குது, சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வருவோம். நமக்கு எல்லாமே பிடிச்சிருக்கும். திடீர்னு ஒரு 2 மாதம் கழித்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கடை வந்து காணாமல் போயிருக்கும். கடை இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அவரால் பிஸ்னஸ் நடத்த முடியாது. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, எப்படி ப்ரோ பிஸ்னஸ் நடத்த முடியாமல் போகும்? அந்த ஏரியாவுக்கு வந்துச்சு, என்ன மாதிரி நிறைய பேர் அட்ராக்ட் ஆகி அந்த கடைக்கு போயிருப்பாங்க, நிறைய பேர் போய் சாப்பிட்ருப்பாங்க, நிறைய இது பிடிச்சிருக்கும். இருந்தாலும் ஏன் ப்ரோ ஒர்க் ஆகலை, ஏன் அவர் காலி பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலி பண்ணலை, காலி பண்ண வச்சுருக்காங்க. சரி செஞ்சுட்டு என்ன கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க, மரியாதை கட்டு போகும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஃப்ரான்ச்சைசி அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டு நீங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்கள் கையில் கிடைக்கிறது வந்து பார்த்தோம்னா ஒரு கர்ட் ரைஸாக இருக்கும். புரியல? ஓகே கைஸ், ஃப்ரான்ச்சைசி அப்படின்னா சுருக்கமாக என்னன்னு சொல்லிடுறேன். ஒரு பிஸ்னஸ் மாடல் இருக்கும். அந்த மாடலை வந்து பார்த்தோம்னா நம்மள்ட்ட சேல் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்க்குற ஏதோ ஒரு கருப்பட்டி காஃபி கடையை எடுத்துக்கோங்களேன். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சேம் பிராண்டிங்கு, சேம் லோகோ எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் ஓனர் வேறு வேறு இருக்கும். இவங்க எல்லாத்துக்கும் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா ஒருத்தர், அவர் தான் வந்து பார்த்தோம்னா ஃப்ரான்ச்சைசி செல்லர். அவர் தான் பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் அந்த மாடலை செல் பண்ணி விட்டுருவார். அப்படி எடுத்தால் ஃப்ரான்ச்சைஸில் என்னென்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ். நீங்கள் அந்த கடையை வந்து அவர்கிட்ட வந்து அமௌண்ட் கொடுத்து வாங்கிட்டீங்க அப்படின்னா, அவங்க பிராண்டிங்லேயே A to Z எல்லா பொருளும் கொடுத்துருவாங்க. நம்ம வேலை, அதாவது நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா என்னோட வேலை பொருளை விற்கிறது. பொருளை விற்கிறது பிரச்சனை இல்லை கைஸ், பொருளை விற்றாலும் லாபம் வராது. என்னடி சொல்கிற, நீ என்ன சொல்கிற? அதாவது நான் லாபம் வராதுங்கிறது சொல்கிறது வந்து ROI பற்றி சொல்கிறேன், ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி வந்து சொல்கிறேன். ஸோ இவ்வளோ செலவு பண்ணி அவங்க எவ்வளோ நாளில் எடுக்கிறாங்க, எப்படி எடுக்கிறாங்க, எவ்வளோ அமௌண்ட் வந்து சீக்கிரம் எடுக்கிறாங்க, எல்லாமே இருக்குது. ஸோ அதை அவங்களால எடுக்க முடியாதனால ஃப்ரான்ச்சைசி மாடல் மேக்ஸிமம் நம்ம ஊரில் தோற்று போயிட்டுருக்கு. அப்படின்னு சொன்னீங்க சாரு. எனக்கு ஆக்சுவலாக இந்த வீடியோவை பற்றி பேசணும் அப்படிங்கிறது ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, நம்ம ஏரியாவில் இருக்கிற நிறைய கடைகள் வந்து பார்த்தோம்னா காணாமல் போயிட்டே இருந்துச்சு, தொடர்ந்து காணாமல் போயிட்டே இருந்துச்சு. இப்போ ரெகுலர் கஸ்டமராக இருந்த ஒரு கடையும் வந்து பார்த்தோம்னா காணாமல் போயிடுச்சு. என்னடா வாக்கின்ஸ் அவ்வளோ இருக்குது, அப்புறம் ஏன்டா வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் போயிட்டு ரேண்டமாக நம்ம ஃப்ரெண்ட்லியாக பேசும்போது அவர்கிட்ட பேசும்போது சொன்னார், போட்ட காசை எடுக்க முடியல. அப்புறம் அந்த ஃப்ரான்ச்சைசி அதாவது செல்லர் இருக்கார்ல, அவர் சைடு இருந்து வந்து ப்ரெஷர் வருது, எங்கள்கிட்ட இருந்து மட்டும்தான் நீங்கள் பொருள் வாங்கி பண்ணணும், வெளியிருந்து எடுக்கக்கூடாது, நாங்கள் சொல்கிற வெண்டார்கிட்ட தான் நீங்கள் வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ப்ரெஷரில் வரும்போது அவர்னால அந்த இடத்துல எவ்வளோ லாபம் சம்பாதிச்சாலும் பத்தலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. வாழ்க்கை இப்படியே போயிடுமா சார்? பொதுவாக வந்து பார்த்தோம்னா ஃப்ரான்ச்சைசியை சேல் பண்ணும்போது, அதாவது ஃப்ரான்ச்சைசி வாங்குறவங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம போய் அலைஞ்சு திரிஞ்சு ஒவ்வொன்றா வந்து வாங்க தேவையிருக்காது, எல்லாமே ஒரே இடத்துல கிடச்சிரும். ஆனால் அதுதான் இங்கே பிரச்சனையே, எல்லாம் ஒரே இடத்துல கிடச்சறனால உங்கள்கிட்ட ரிசர்ச் நாலேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா எதுவுமே இருக்காது. அவங்க கொடுக்குற அந்த மெனுவை பார்ப்போம், இதெல்லாம் இருக்குதாப்பா, இதெல்லாம் இந்த ரேட்டு, இதெல்லாம் இந்த ரேட்டுக்கு விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோடய முடிச்சிருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு பெரிய ஒரு டீ கடை வந்து ஒரு 10 வருஷத்துக்கு ரன் பண்ணுறீங்க, இல்லை ஒரு 5 வருஷம் 2 வருஷம் எவ்வளோ நாள் வேணால் ரன் பண்ணுங்கள்.
பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைஸி எடுக்கும்போது ஒரு நாலேஜ் இருக்கும். இது எடுத்தால் போகுமா, இது எவ்வளோ வரும், ஒரு டீக்கு எவ்வளோ காசு இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க, நமக்கு எவ்வளோ ஆகும், பால் காசு, எலக்ட்ரிசிட்டி காசு, கேஸ் காசு, சர்க்கரை, பால் எல்லாம் ஆட் பண்ணி, காஃபி தூள், டீ தூள் எல்லாம் ஆட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு கால்குலேஷன் உங்களுக்குனால போட முடியும். நீங்கள் எதுவுமே இல்லாமல் ஒருத்தன் கொடுக்குறான், இந்த அளவில் நம்ம போட்டு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அவனோட ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணி கொண்டு வரும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு டீ கடைக்கு எதுக்கு ஃப்ரான்ச்சைசி மாடல் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். டீ, பால், அப்புறம் ஒரு மாஸ்டரு, அப்புறம் நம்ம ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு, அவ்வளோதான் இருக்க போகுது. வேறு எதுவுமே இல்லை. மிஞ்சி போனால் ஏதோ ஒரு புது டிஷ்ஷு, சாண்ட்விட்ச், அது இதுன்னு அது இருக்க போகுது. அதுவும் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா தனியாக போய் கற்றுக்கலாம். இதுக்கு எதுக்குடா ஃப்ரான்ச்சைசி மாடலு, இதை செய்யறதுக்கு எதுக்குடா ஃப்ரான்ச்சைசி மாடலு, ப்ரெட்டுக்கு நடுவில் உனக்கு வந்து சாஸு போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி சிக்கன்லாம் போட்டு கொடுக்குறதுக்கு எதுக்குடா ஃப்ரான்ச்சைசி மாடலு, அவன் கேட்பான் 10 லட்சம், அதெல்லாம் கொடுத்து இவ்வளோ நீங்கள் பண்ணுறக்கு இதுக்கு பேசாமல் நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ டீ கடைக்கு வந்து பொதுவாகவே சொல்லுவாங்க, இந்த ஃப்ரான்ச்சைசி கடை நிறைய பிராண்டு பார்த்துருப்போம், மென்ஷன் பண்ண முடியாது. இந்த பிராண்டில் இங்கே இருக்குதுடா, இதே மாதிரி நம்மளும் ஒன்று எடுத்து வைக்கலான்னு. எடுத்து வைக்கிறது ஈஸி, அமௌண்ட் இருந்தால் எடுத்து வச்சிடலாம். திருப்பி ROI கிடைக்குமா? பொதுவாக பார்க்க போகும்போது பிஸ்னஸ் நடத்தணும் அப்படிங்கிற ஆசை வந்து A to Z மக்கள் நிறையா பேத்துக்கு இருக்கும். ஒரு 95% இங்கே இருக்காங்க அப்படின்னா 95%க்கு நான் பிஸ்னஸ் பண்ணணும்ப்பா, ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னு இருக்கும். அப்படி இல்லைன்னா பேசிவ் இன்கம் அப்படி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இருக்கும். செகண்டரி இன்கம் ஏதோ ஒன்று எனக்கு வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ இந்த ஆசை இருக்கிறதுல தப்பே இல்லை. இப்போ நான் வந்து போகிறத வந்து நான் தப்பே சொல்ல மாட்டேன். இஃப் வித்தவுட் நாலேஜ் நீங்கள் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்கீங்க, திடீர்னு ஒரு டீ கடை வைக்கிறீங்க, திடீர்னு ஒரு ஃபுட் கடை வைக்கிறீங்க, ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட் வைக்கிறீங்க, இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைஸி எடுத்து இல்லை நார்மலாகவே வைக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நாலேஜ் இல்லாமல் அதில் சர்வைவ் ஆக முடியாது. ஆனால் இந்த வீடியோ எடுக்க முக்கியமான காரணமும் அதுவும் கூட, தெரிஞ்சவங்களே நிறைய பேர் க்ளோஸ் பண்ணிட்டு போகும்போது ஈஸியாக நமக்கு தோணும், ஓகே ஒரு தோசை எதுக்கு 30 ரூபா போடுறாங்க, எதுக்கு 25 ரூபா போடுறாங்க, மாவு ஒரு பேக்கெட் மாவே வந்து பார்த்தோம்னா 15 ரூபா தான் வருது, அதில் நான் சுடுவேன் ஒரு 10 தோசை. அப்படி பார்த்தா நான் வந்து இப்போ ஒரு கடை போட்டேன்னா எனக்கு வந்து நிறையா சம்பாதிக்க முடியும்னு கேட்டிங்கன்னா அதுக்குள்ளே ஏகப்பட்ட ஹிடன் சார்ஜஸ் இருக்குது. எம்ப்ளாய்க்கு சார்ஜ் கொடுக்கணும், மாஸ்டருக்கு சார்ஜ் கொடுக்கணும், பிளேட்டு வைக்கிற எலக்ட்ரிசிட்டி, சப்போஸ் இப்போ ஏசி இருந்துச்சுன்னா ஏசி, சாம்பார், சட்னி, தோசை மாவு, எண்ணெய், அடுப்பு, கேஸ், கிராஸ் ப்ராஃபிட்டு, நெட் ப்ராஃபிட்டு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முடியல. அந்த 25 ரூபா தோசைக்கு மிஞ்சி போனால் 5 ரூபா 6 ரூபா அந்த மாதிரி தான் நிற்கும். ஸோ அங்கே இருக்கிற குவாலிட்டி, உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுற எல்லா சர்வீஸுமே அந்த தோசை ஒரு தோசையில் இன்க்ளூட் ஆகும். வேலைக்கு பூரா மாஸ்டர் வேலைக்கு பூரா படிச்சுக்கிட்டேன், புரோட்டாவும் போடுவேன், சமையல் வைப்பேன், எல்லா வேலையும் நானே படிச்சுட்டேன். அதனால் எனக்கு இன்னும் அந்த இதில் லாபம் இருக்குது. என்ன கேட்டால் ஒரு இடத்துல போய் அவங்க வேலை செஞ்சிடணும், கொஞ்ச நாள் வேலை செய்யணும், A to Z எல்லா வேலையும் செய்யணும். இந்த வீடியோவில் அந்த அண்ணா சொன்ன மாதிரி பிளேட் எடுப்பேன், ஆர்டர் எடுப்பேன், பில் பார்த்துப்பேன், சாப்பாடு செய்வேன், எல்லாமே சொன்னார். ஸோ அந்த மாதிரி ஒரு நாலேஜ் இருந்துட்டு நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா பிஸ்னஸ் அந்த ஓனரை டிபெண்ட் பண்ணி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு மாஸ்டரை டிபெண்ட் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா அங்கே மாஸ்டர் தான் கிங்கு. மாஸ்டர் சொல்கிறதான் நடக்கும். மாஸ்டர் வரலைன்னா முடிஞ்சு. வாடாய மச்சி வாழக்கா பச்சி உடம்ப பிச்சி போட போறம் பச்சி. இந்த ரீல்ஸில் வந்து அதிகமாக வந்து பார்த்தோம்னா 1 லட்சம் இருந்தால் போதும், 1.5 லட்சம் இருந்தால் போதும், நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அதை தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஏன்னா எனக்கு பார்க்கும்போதே தெரியுது கண்டிப்பாக அது முடியாது. 1.5 லட்சத்தில் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க அந்த வீடியோவில் காமிக்கிற அளவுக்கு அந்த 1.5 லட்சத்துக்கு நம்ம வந்து எடுத்து அந்த பொருளெல்லாம் அவங்க காமிக்கிற அளவுக்கு 1.5 லட்சத்தில் கொண்டு வர முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஆனால் அதுவே நீங்கள் ஒரு ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அவர் சொன்ன அளவுக்கு இல்லைனாலும் அது ஒரு 50% உங்களால் முடியும். அதுக்கு நீங்கள் கம்பேர் பண்ணும்போது அந்த 10 லட்சம் கொடுத்து அந்த 1.5 லட்சத்தோட வேல்யூ வாங்குறதுக்கு நீங்கள் ஒரு 1 லட்சம் போட்டு இல்லை 1.5 லட்சம் போட்டு நீங்கள் பொறுமையாக அந்த பிஸ்னஸை வளர்த்தி கொண்டு போய் லேட்டராக அதை நீங்கள் வந்து பில்ட் பண்ணலாம். ஸ்டார்டிங் வந்து உங்களை 0ல் பண்ண சொல்ல ஒரு 25% 35% பிராண்டிங் பண்ணுங்கள், அந்த ப்ராடக்ட்டை சூப்பராக காமிங்க, மார்க்கெட்டிங் பண்ணுங்கள். அப்படி பண்ணி உங்கள் பிஸ்னஸை கொண்டு போனால் வளருமே தவிர அங்கே இருக்கிற அந்த பொருளை வச்சு மட்டுமே, அவங்க கொடுக்குற வேல்யூ வச்சு மட்டுமே எதுவும் வளராது. சார் அவர் போட்ட ரீல்ஸை பார்த்து தான் வந்தேன். இட்ஸ் அ வார்னிங். ரீல்ஸில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே உங்களை ஈஸியாக வந்து காசு கறக்கறதுக்கு மட்டும்தான். ஸோ உஷாராக இருங்க. கீழே போய் அந்த டிஎம் பண்ணுங்கள், நான் டிஎம் பண்ணுறேன், மெசேஜ் பண்ணுங்கள் அப்படின்னா அதெல்லாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஆசை இருந்துச்சு அப்படின்னா போய் ஸ்டார்ட் பண்ணுங்கள். If you want to go to Madurai, you just go to Madurai. ஏன்னா மோஸ்ட்லி அவங்க போடுறது எல்லாமே வந்து பார்த்தோம்னா 2 ஸ்லாட்டு தான் வந்து பேலன்ஸில் இருக்குது. 3 மந்த் 4 மந்த்தில் உங்களோட ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துடலாம். நீங்கள் பார்ட் டைமாக பண்ணவே போதும், உங்களுக்கு ஏகப்பட்ட லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் அப்படின்னுவாங்க. எந்த லட்சம்டா? எத்தனை லட்சம்?
எனக்கு இந்த வீடியோவில் இந்த செக்ஷனை பார்க்க போகும்போது வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இறங்கி வேலை பார்க்க முடியாது அப்படின்னு அவர் சொல்லும்போது எனக்கு எல்லாமே ஹிட் ஆகுது. இப்போ இறங்கியும் வேலை செய்ய முடியல அடிமட்டத்துக்கு. இறங்கினா என்ன இறங்கி நீங்கள் பிஸ்னஸ் பண்ண வந்துட்டீங்க, நீங்கள் தான் பிஸ்னஸ் பண்ணி ஆகணும். அது உங்களோட பிஸ்னஸ், லாபம் உங்களுக்கு தான். வர ஒரு 10 பேர் வந்து பார்த்தோம்னா கஸ்டமர் லாபத்தை எடுத்துகிட்டு போக போகிறதில்ல, அவன் சர்வீஸை மட்டும் தான் எடுத்து யூஸ் பண்ணிக்க போகிறான். ஸோ அப்படி இருக்கும்போது இறங்கி நான் வேலை பார்க்க மாட்டேன் அப்படின்னா உங்களுக்கு அங்கே பிஸ்னஸ் எப்படி ப்ராப்பராக ரன் பண்ணணும்னே தெரியாது. நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்துப்பீங்க, நீங்கள் கல்லால் உட்காந்துப்பீங்க, உள்ளே என்ன நடக்குன்னு தெரியாது, கிச்சனில் என்ன நடக்குன்னு தெரியாது, என்ன ப்ராடக்ட் என்ன விலையில் எப்படி போயிட்டுருக்கு எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் சேர்ந்து ஒரு சர்வீஸாக மாறி அட் எண்டில் வந்து எனக்கு அவுட்புட் காசாக வரணும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வராது. காசு நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்னா இறங்கி வேலை பார்க்கணும். என்ன அது வந்து இறங்கினா அவர் என்ன எதை மீன் பண்ணுறாருன்னு புரியும். ஒரு ஹோட்டல் பிஸ்னஸில் இறங்கி வேலை பார்க்கணுன்னா என்ன, பிளேட் எடுக்கிறது, பிளேட்டு வாஷ் பண்ணுறது, இஞ்சி போனால் எனக்கு ஒரு தோசையே போடுறது, இறங்கி வேலை பார்க்க மாட்டாங்க. அவங்களோட பெர்ஸ்பெக்டிவே எப்படி அப்படின்னா நான் ஒரு கடை வச்சுருக்கேன், நான் ஓனரு, இவங்கெல்லாம் எனக்கு கீழே. இந்த மைண்ட் செட் இருக்கிற எந்த பிஸ்னஸும் ஓடுறதில்ல. ஒரு பிஸ்னஸ் ரன் ஆக அதோட நுட்பங்கள் எல்லாம் தெரியணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நம்ம இறங்கி வேலை செஞ்சு தான் ஆகணும், நம்ம ஹார்ட் ஒர்க்கை போட்டு தான் ஆகணும். சொகுசாக எல்லாமே கொண்டு வந்து ஒருத்தர் கொடுத்துட்டா இருப்பா, நான் உட்காந்து எனக்கு வந்து பார்த்தோம்னா வர கஸ்டமரை ட்ரீட் பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிறதான் பிஸ்னஸ்ன்னு நினச்சா அஃப்கோர்ஸ் அது பிஸ்னஸ் இல்லை. ப்ரோ அப்போ நான் வந்து இப்போ ரொம்ப எங்கே இருக்கிறேன், நான் பிஸ்னஸாக பண்ணணும், இந்த மாதிரி ஹோட்டல் பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா என்கிட்ட கேட்டிங்கன்னா என்னோட பர்சனல் சஜஷன், எனக்கு வந்து எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லை. ஆனால் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸை பார்த்துருக்கேன், ரியாலிட்டியில் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்துருக்கேன். அதை தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் எந்த ஏஜில் வேணால் இருங்க, எப்போ வேணால் ஸ்டார்ட் பண்ணுங்கள், எவ்வளோ வேணால் வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இறங்கி அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுங்கள். பிஸ்னஸ் நடந்து உங்களுக்கு லாபம் வந்தால் அந்த மாடல் இஸ் ஐடியல். ஆனால் ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறதே லாபம் நீங்கள் போனீங்கன்னா தொடர்ச்சியாக இருக்க முடியாதுல்ல. ஓகே நண்பர்களே, நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே மக்களோட நன்மைக்காக தான் சொல்லியிருக்கேன். இது வந்து ரொம்ப நாளாக நடந்துகிட்டு இருக்கிற ஒரு ஸ்கேமு அப்படின்னு தெரிஞ்சுது. எல்லா அதாவது எல்லா ஃப்ரான்ச்சைஸியும் வந்து நான் வந்து எம்எல்எம்னு சொல்ல இருக்காங்க. நிறைய பேர் இந்த ஃப்ரான்ச்சைஸி விற்கிறதுக்கு காரணம் இந்த எம்எல்எம் கான்செப்ட் மாதிரி. அவங்க அந்த ப்ராடக்ட்டை விற்றுட்டாவே முடிஞ்சு, உங்கள் லாபமெல்லாம் உங்களுக்கு கவலையே இல்லை. ஸோ பி சேஃப் நண்பர்களே, ரீல்ஸை பார்த்து கொஞ்சம் உஷாராக இருங்க. ஸோ யார் எது சொன்னாலும் நம்பாதீங்க, டிஎம் பண்ணிட்டு கிளம்பாதீங்க. உங்களுக்கு ஆசையாக இருந்துச்சு அப்படின்னா ரிசர்ச் பண்ணுங்கள், அதுக்கு உண்டான எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுங்கள். A to Z அந்த பிஸ்னஸை பற்றி கற்றுக்கோங்க. A to Z இல்லைனாலும் ஒரு 50% 60% நீங்கள் கற்றுட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா தான் மிச்சதெல்லாம் ஆன் த வேல எக்ஸ்பீரியன்ஸாக வரும் நண்பர்களே. ஸோ ரிஸ்க் எடுக்காதீங்க, நல்லபடியாக போயிட்டு எல்லோரும் பிஸ்னஸ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ உங்களோட கருத்து, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட கருத்து, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இந்த மாதிரி பிஸ்னஸ் நடத்தி ஏதாவது ஆயிருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் உண்மையானமே இப்படி தான் நடக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ். என்கிட்ட எதாவது பேசணும், என்கிட்ட சொல்லணும் அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் அப்படி சொல்லிட்டு எல்லா லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. என்கிட்ட வந்து பேசலாம், என்கிட்ட எதாவது சொல்லலாம், என்னோட சஜஷன் சொல்லலாம். என்கிட்ட ஏதாவது குறை இருக்குது மாற்றிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் மாற்றிக்கலாம். ஏன்னா நான் குறை ஏற்றுக்கிட்டால் தானே நம்ம அப்டேட் ஆக முடியும். ஸோ ஓகே கைஸ், கூடிய சீக்கிரம் 10,000 சப்ஸ்கிரைபரை வந்து ரீச் பண்ண போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒன்லி குட் கண்டென்ட் தான் வந்து பார்த்தோம்னா இந்த சேனலில் வந்துட்டுருக்கு. ஸோ நல்லபடியாக பார்த்து நல்லபடியாக பண்ணிவிடுங்க. டாடா.